சரியான மேடு. 109 பெண்டு, 109ல் 38வது பெண்டு வந்துட்டோம். நம்ம வழியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் இங்கே தான் வந்து தண்ணி, இங்கே தான் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து வருவாங்க. காரணம் அங்கே வந்து தண்ணி வசதி வந்து அவ்வளோவா கிடையாதுங்கிறனால அவங்க லைனில். என்னங்கண்ணா? காட்டெருமை, யானை ரெண்டுக்கு தான் பயப்பட்டு யாரும் வெளியே ஆளுகளை வர வேண்டாங்கிறாங்க. அப்படிங்களா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. யானை சாணியா? சாப்பிட்றது பாக்கு இருக்கு, வாழை இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இப்போ பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்கேன் புதுசா. அப்புறம் மாதுளம்பழம் போட்டிருக்கேன். மாதுளம் போட்டிருக்கேன். இல்லை, அதுக்கு தான் இவங்க 3 பேர் வச்சிருக்கேன். இவங்க எப்படினாலும் எனக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அங்கே ஏதாவது தூரத்தில் ஏதாவது கட்ட முடிஞ்சாலுமே சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க. வேற கண்டிப்பாக யானை வரும், வாழைக்கு வரும். ஆடு இல்லை, கோழி வச்சிருக்கேன். சின்ன பாம், அப்படியே சின்ன ஃபார்ம் போட்டிருக்கீங்க. எனக்காக ஒரு பச்சை மிளகா. இந்த நீங்கள் எப்படி மீன் வளர்த்து விற்கிறீங்களா? இல்லை இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் மீன் வச்சுருக்கீங்க, வளர்த்துறீங்களா? என்னென்ன மீனாக விட்டுருக்குறீங்க? உங்களுக்கு தண்ணினா எப்படிங்கண்ணா? தண்ணி அந்த மலைக்கு அடிவாரத்துலேருந்து வரும். எந்த மலைக்கு அடிவாரத்துலங்க? 300 மீட்டர். அதான் அந்த மலைக்கு அடிவாரத்தில். அது என்ன மலை தொடர்ச்சியில்? ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும் இங்கே கடை கிடையாது. மாமரம்னா இங்கேருந்து ஒரு அதோட இப்போ இங்கே செலவு கிடையாது எனக்கு. என்ன மண் இங்கே எடுத்துக்கலாம். காட்டுக்கல்ல பொறுக்கி இப்போ இந்த சோறு போட்டிருக்கேன். செலவு கிடையாது. 2 பேர் வேலைக்கு மட்டும் கூப்பிட்டா போதும். கிட்டத்தட்ட தற்சார்பு வாழ்க்கை மாதிரி தான் போல இருக்குங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிரும் இதுதான் யானை. யானைன்னா சவுண்டு போட்டுரும். ஆளுகளை பார்த்தா சவுண்டு போடாமல் இருக்காது. இன்னும் பலாப்பழ சீசனுக்கு நிறைய வந்துடும். நிறைய வரும். வரவே முடியாது, பகலே வர முடியாது. மக்களே, நம்ம இது வரைக்கும் போய் நம்ம வந்து வீடியோ எடுத்த கிராமத்துலேயே இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை சரியான ஒரு தனியாக ஒரு டேஞ்சரான ஒரு வாழ்க்கைங்க இது. வணக்கம். இந்த வீடியோவில் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கிற மேல்கூப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. 29 வீடுகள் மட்டுமே இருக்கிற இந்த கிராமம் நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வில்லேஜுக்கு மேட்டுப்பாளையம்லேருந்து மாமரம் வழியாகவும் போகலாங்க, கீழ்கோத்தகிரி வழியாகவும் வரலாங்க. நம்ம கீழ்கோத்தகிரி வழியாக வந்திருப்போங்க. போகிற வழியில் 109 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. சிங்கிள் ரோடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே ஃபேமிலியோட தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து பேசினதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. நல்ல ஒரு அடர்ந்த காட்டில் ட்ராவல் பண்ணி போனதை வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் போட்டுக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழ்நாடு வனத்துறை அறிவிப்பு. இவ்வனப்பகுதிக்குள் வெளியாட்களோ மற்றும் தனியார் வாகனங்களோ செல்ல அனுமதி இல்லை. மீறினால் தமிழ்நாடு வனச்சட்டம் 1888 படி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர். கோத்தகிரி வனச்சரகம், குஞ்சப்பனை பீட், நீலகிரி வடக்கு கோட்டம், உதகை. இது வந்து அந்த ரூட்டில் போகிறதுங்க. நம்ம வந்து மேலேருந்து கீழே வரோம், வந்து அப்படியே நம்ம கீழே போகிறோம். இதில் போகக்கூடாது, அதான் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. யானை சாணியா? 10 நாள் இருக்கும். இருக்குதா?
சோழூர் மட்டம் போகிறவங்க, அதாவது மேட்டுப்பாளையத்தும் சோழூர் மட்டம் போகிறவங்க இன்றைக்கி இந்த வழி தான் பயன்படுத்துகிறாங்க. ஏதாச்சும் ஹேர் பின் பெண்டு வந்து இறங்கியாச்சுங்க. ஆனால் பெண்டு இறங்கின மாதிரி தெரியாது. ஏன்னா ஒரு பெண்டு திரும்பி உடனே அடுத்த பெண்டு அப்படி அப்படி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளைன் ஃபாரஸ்ட் மாதிரி தான் போகும். இதுக்கப்புறம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி நல்லா போகுது. இல்லை கீழே ஏதாவது லோடுக்கு வந்தாங்கன்னா லோடு எட்டுன்னு இந்த வழியாக போகும்போது இந்த மாதிரி உட்காந்துருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தொகை வசூல் பண்ணிட்டு கொட்டு போய்க்குவாங்க. எம்டியாக போகிறதுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு பணமாகட்டும் அப்படிங்கிற மாதிரி போய்க்குவாங்க. எல்லாமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தாங்க. உள்ளே இருக்காங்க ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கு வீடு. அந்த வீட்டில் இருக்காங்க. நம்ம வண்டி நிற்கிது. பார்க்கறதுக்கு அப்படியே அச்சங்கோயில் ரூட் மாதிரி இருக்குல்ல குன்னதான். அச்சங்கோயில் ரோட்டில் வந்து ரோடு இல்லை, வந்து காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க, அவ்வளோ வித்தியாசம். பாருங்க, ரைட்டில் வந்து மேல்கூப்புன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் வீடுகள் தான் இருக்குது. அது இந்த வழி. இல்லை குன்னதான். நம்ம நேராக தாங்க போகணும். உங்களுக்கு மேல்கூப்பு இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு அப்படியே காட்டுறேன். அப்படியே மேலோட்டமாக காட்டுறேன். அதுக்காக தான் வந்தேன். இந்த இருக்குல்ல, என்னது காட்டுறமையா? ஐயோ, சரியான சைஸுங்க. சரியான சைஸ். நல்ல சைஸா? காட்டுறமையா? போங்க 1 கிலோமீட்டர். அந்த மேல்கோப்புங்கிறது வந்தாச்சு. இதுதான் அந்த உப்பரோட ஸ்டார்டிங். அதான் இந்த மேல்கோப்பு வில்லேஜ் போட்டுக்கு பாருங்க. என்ன இது வந்து மேல்கோப்பு கிராமங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்கண்ணா? 27 வீடு. ஓ, எல்லாம் கவர்மெண்ட் கடை கொடுத்து விட்டுங்களா? இல்லை அதிகமாக இருக்குங்களாங்கண்ணா? அதிகமாக இருக்குங்க. காட்டுற இங்கே நிற்கிது கீழே. அதுக்காகவே வெளியாளுகளை வரக்கூடாதுங்கிறாங்க. அப்படிங்களா? சீசனுக்கு மாதிரி யானை வருங்களா இல்லை எப்படின்னா? வருஷம் ஃபுல்லாக இருக்குங்க. ஓ, மேலேருந்து கீழே இறங்குறது நல்லா வளைவாக வருது இல்லைங்களா? அண்ணன் வந்து அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த கீழே வந்து அங்கே வந்து போகக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போகலை. நம்ம இந்த வழியாக வந்து அண்ணனோட வீடு வரைக்கும் பாட்டு வந்துடலாங்க. இந்த காட்டிலேயே வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா யானை காட்டெருமை ரொம்பவுமே அதிகம் இந்த இந்த லைனில். என்னங்கண்ணா? காட்டெருமை யானை ரெண்டுக்கு தான் பயப்பட்டு யாரும் வெளியே ஆளுகளை வர வேண்டாங்கிறாங்க. அப்படிங்களா? வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, நாங்கள் எப்படி இருக்கோன்னு ஒரு 10 நிமிஷம் தானே பார்த்துட்டோம். 10 நிமிஷம் மாடு 8 இந்த வழியாக நடந்து வரணும் தனியாக. இவ்வளோதான் எங்கள் தோட்டம். இது பவுண்ட்ரி. எல்லாம் பெப்பரானா? ஆமாம், இது பெப்பர். ஓ, பெப்பருங்களா? இது பெப்பர். இது மரவேலி காப்பி. லைன் வருங்களா? நைட் போடுவீங்களா? நைட் 6 மணிக்கு மேலே. 6 மணிக்கு மேலேங்களா? 6 மணிக்கு மேலே. வேண்டாவா? வா.
இப்போ இது வந்து உங்கள் உங்கள் இடம். இது பட்ட இடம். என்னென்ன போட்டிருக்கீங்கண்ணா? காப்பி சைப்பர் இருக்குது. என்னங்க? சில்வர் ஓக். அது குருமிளகு. காப்பி இருக்குது. சரி. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அம்மா அப்பா எப்படி? ஃபேமிலி 2 பேர். நானே என் வீட்டில் மட்டும். அப்படிங்களா? அப்புறம் சின்ன விவசாயம் இப்படி மஞ்சள் வாழை. மஞ்சள் வாழை எல்லாம் போடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்கனால இங்கே எதுவும் வராது இல்லைங்களா? வரதில்லை. இந்த மிளகு தான் நாங்கள் காலையில் அதாவது சீனி மிளகா. பெப்பர் இதுங்க. காவலுக்கு 2 பேர் வச்சுருக்கேன். காவலுக்கு 2 பேர் இருக்காங்க அண்ணே. ஒரு ஆள் கூடவே வருவாப்புல, ஒரு ஆள் வீட்டில் இருப்போம். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு நாய் கூடயே வந்துடுங்களா? ஒரு நாய் வீட்லேயே இருக்குங்க. ஏன் வரதில்லை. சொல்லிடுங்க வேண்டப்பட்டவங்க. நாம ஒன்றும் செய்யறதில்ல. வாடா டே சும்மா என் வீடு. சரி. கோழி கால்நடைகள்லாம் உங்கள் இந்த வேலிக்குள்ளேயே ஆயிடுச்சுக்கணும் இல்லைங்களா? வேலி விட்டு வெளியில் கொடுக்குறது போகிறதில்ல போனால் வராது. இல்லை அனுப்புறது இல்லைண்ணா. ஆள் 50-50. புளியெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்கன்னு தெரியல. இருக்கு. இது வேலிக்குள்ளே வந்துருக்குங்களா புளியெல்லாம்? வரதில்ல. வரதில்லை. நீங்கள் வந்து உங்கள் தோட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க? நான் வெளியில் வேலைக்கு எங்கேயும் போகிறதில்ல. போயிட்டு இருந்தேன், இப்போ போகிறதில்ல. இந்த உங்கள் சொந்த தோட்டத்தில் என்ன இருக்குது அதை பார்த்துக்கிறீங்க. சரிண்ணா. எப்படின்னா தனியாக இருக்குது? இங்கே ஒரு வீடு, இன்னொரு வீடு எங்கேங்கண்ணா இருக்குது? அது கொஞ்சம் கீழே இருக்குது. அது இன்னும் இதுலேருந்து நடந்து போங்களா? இப்போ ஒருத்தர் வந்தாருங்களா? அது அந்த வீட்டுக்காரங்களா? வீட்டுக்காரர் தான். கரண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. கரண்ட் இருக்குது. இப்போ நீங்களே வேறு ஏதாவது வெளியில் ஏதாவது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிவி இருக்குது. எதுனாலும் நீங்கள் இப்போ கம்யூனிட்டி ஃபோன் நெட்ஒர்க்கில் கிடைக்கும். நெட்ஒர்க் கிடைக்குது. டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது. இங்கே என்ன பிஎஸ்என்எல் கிடைக்குதுங்களா? இல்லை வோடாஃபோன் நல்லா கிடைக்குது. வோடாஃபோன் நல்லா கிடைக்குதுங்க. வேண்டாம் விட்டுருங்க. பேர் என்னங்க? அவளுதா புட்டி. அவனது குண்டன். மிஸ் கரியன் ஒட்டி குண்டன். ஆனால் உங்களுக்கு வந்து நாய் வளர்த்தது ரொம்ப தேவை இல்லைங்களா? வீட்டில் 2 பேர் இருந்தால் அந்த வீட்டில் வந்து 2 நாய் இருக்கணும். ஏன்னா ஏதாவது சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருங்க. எங்கள் ஒய்ஃப் செல்லம். அவன் பேர் என்ன? குண்டனா? அவன் எங்கள் நீங்கள் இங்கே தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? இந்த ஊருக்குள்ளேயே? கோழிக்கரை முன்னாடி ஊருங்க. இது சொந்த இடம். இங்கே வந்திருக்கோம். சொந்த இடம். அப்படியே தனியாகவே குண்டன். டவுனில் இருக்கிறத விட இது நல்லது. இல்லை அது நல்லது இருந்தாலும் உங்களுக்கு இப்போ அங்கே ஏதாவது இப்போ டவுனில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் ஏதாவது வெளியில் போவாங்க, பேசுவாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, அப்படிலாம் இங்கே கிடையாதுங்க. நாங்களும் போகிறோம். இல்லை நீங்கள் போகிறதுனால இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? நீங்கள் மக்களை பார்க்கணுன்னா எவ்வளோ தூரம் போகணும்? நடந்து போகணுமா? அவ்வளோ தூரம் போகணுமா? அது உண்மை. உங்கள் ஊருக்கு போகிறதுனா அவ்வளோ தூரம் போகணும். ஒரு 10-15 மணி நேரம் ஆகுங்களா போகணும்? அதுதான் சொல்கிறேன் நான். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி அப்படியே தனியாக இருந்துக்கிறீங்க. நல்லா கால்நடைகளை பார்த்துக்கிட்டு நல்லா இயற்கை ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்துக்கிறீங்க. ஆடு இல்லை, கோழி வச்சுருக்கேன். சின்ன ஃபார்ம், அப்படியே சின்ன ஃபார்ம் போட்டிருக்கீங்க. எனக்காக ஒரு பச்சை மிளகா, இந்த ஏலக்காய். இது என்னதுங்கண்ணா? மீன் தொட்டிங்களா? நீங்கள் எப்படி மீன் வளர்த்து விற்கிறீங்களா? இல்லை சாப்பிட்றதுக்கு மட்டும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் மீன் வளர்த்துறீங்களா? என்னென்ன மீனாக விட்டுருக்குறீங்க? இது வேறு இப்போ கெண்டை மீன் தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பிடிக்கிறத நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எப்படி தூண்டில் போட்டுக்கலாம் அடிச்சிருவீங்களா? வேலை போடுவேன். வலை போடுவீங்களா? இது எத்தனை அடி இருக்குங்க? ஆளா 4 அடி இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. இங்கே பாருங்க மக்களே. தோண்டியெல்லாம் பண்ணீங்க? ஆமாண்டா. அண்ணன் வந்து அவர் சாப்பிட்றதுக்காகவே வந்து ஒரு மீன் சின்னதாக ஒரு குட்டை வந்து வச்சு. உங்களுக்கு தண்ணினா எப்படிங்கண்ணா? தண்ணி அந்த மலைக்கு அடிவாரத்துலேருந்து வருது. எந்த மலைக்கு அடிவாரத்துலேருந்துங்க? 300 மீட்டர். அதான் அந்த மலைக்கு அடிவாரத்தில். அது என்ன மலை தொடர்ச்சியில் வருதுங்க? அது புதூர். புதூர்னா எந்த பக்கம் வரும்? இது சேட்டுப்பட்டை. அதாவது சேட்டுப்பட்டையிலேருந்து புதூருக்கு கொஞ்சம் கீழே. அதை எடுத்தோன்னா அதோட பேர் வந்து ஈச்சரைன்னு சொல்லுவாங்க. ஈச்சரை மலை தொடர்ச்சி அடிவாரத்துலேருந்து எங்களுக்கு வருது. சரி, நான் கேட்குற மாதிரி சொல்லுங்கள். இப்போ நம்ம
மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிறோம் இல்லைங்க, அப்போ போகும்போது இடது பக்கம் வருங்களா? வலது பக்கம் சேட்டுப்பட்டை. ஓ, வலது பக்கம் கொஞ்சம் உள்ளே இறங்கணும் இல்லைங்களா? அதுலேருந்து ரொம்ப தூரம் கொஞ்சம் புதூருக்கு வரணும். புதூருக்கு வரணும். அங்கே அந்த மலை ஊற்றுலேருந்து அப்படியே அது கீழேருந்து அப்படியே எங்களுக்கு தண்ணி. நீங்கள் வந்து ஓஸ் போட்டு எடுத்துக்கிறீங்களா தண்ணி? கிராமத்துக்குள்ள எப்படி வருதுங்க? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது தண்ணி. ஆமாம். அது சோலையிலேருந்து வருது தான். ஆமாம். வந்து டேங்க் வச்சு எடுத்து பண்ணிக்கிறீங்க. தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்கண்ணா? வேறு என்ன போட்டிருக்கீங்கண்ணா செடியெல்லாம்? அது பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாங்களா? வேறு ஏலக்காய் போட்டிருக்கிறீங்க, காஃபி, வேறு என்னங்க? அவ்வளோதான். வாழை போட்டிருக்கீங்க. இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இல்லைங்க? கோழிக்கரையில். கோழிக்கரையில் இருக்கிறாங்க. இது உங்கள் சொந்த இடம் இல்லைங்களா? சொந்த இடத்துல நீங்களும் உங்கள் ஒய்ஃப் மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கிறீங்க. நல்ல ஒரு காடுனால உங்களுக்கு நல்லா இந்த எப்படின்னா இந்த வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள்? வெளியே போய் வருவீங்க, ஆனால் நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ இங்கே தானே வளர்ந்துருப்பீங்க. இப்போ இந்த வாழ்க்கை கூட அப்படியே ஒன்றி வாழ்கிறது உங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கு. மக்கள் கூட ஒரு 10 பேர்த்து கூட சேர்ந்து 10 பேர்த்து கூட இருக்காங்க. இப்படி தனிப்பட்ட முறையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறீங்களா? தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு ஏதாவது பொருட்கள் ஏதாவது வாங்கணுன்னா எங்கே போய் வாங்குவீங்க நீங்கள்? மளிகை பொருட்கள் வாங்கணும்னா? மேட்டுப்பாளையம். சீப்பான ரேட்டு மேட்டுப்பாளையம். சீப்பான. இந்த ஊருக்குள்ளே யாராவது கடை வச்சிருக்காங்களா? ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி தேவையாக வாங்க, இந்த மிளகாத்தூள், உப்பு, அந்த மாதிரி காய்கறி எதுவுமே இல்லை? மாமரம் தான் பண்ணும். எதுவுமே இல்லை. ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும் இங்கே கடை கிடையாது. மாமரம்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்களா? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் எப்படி பைக்லேயே போய்ட்டு வந்துடுவீங்க? இப்போ நிற்கிது, நான் காட்டுறேன். முன்னாடி சரியான ஜெய்ஜாண்டியாக நிற்கிதுண்ணா. நாங்கள் அது என்னென்னா மாதத்துக்கு ஒரு டைம் செலவு வாங்கிக்குவோம் மொத்தமாக. அப்போ போக வேண்டியது இல்லையே. போக வேண்டியது இல்லை. அப்போ மாதத்துக்கு கூட போகிறதுனால ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்து கூட்டமாக போய் வாங்கிட்டு அப்படியே வந்துக்குவீங்க. சரி, மின்வெளி இருக்கிறதுனால மிருகங்கள் உள்ளே வரது இல்லைங்க? பயம் இல்லை. ஆமாண்ணா, எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒன்று தாங்கண்ணா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன தொழிலுங்கிறத விட இந்த இடத்துல எப்படி இருக்கீங்கிறதே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சரியான ஒரு காடு, இது சுற்றி காடு தான். சூரிய வெளிச்சமே உள்ளே வராது, அந்த ரோட்லேயே வராது போல இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு காட்டில் தனியாக இருக்கிறீங்க பாருங்க. ஆச்சரியம் தாங்கண்ணா. இந்த லைட்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? முதல்ல பயன்படுத்திருப்பீங்க. வெளியெல்லாம் படுத்து தூங்கிருக்கீங்களா? அப்படியே இங்கேயே தூங்க வேணாம். வெயில் காலத்தில் இங்கே தான் தூங்க. இங்கே 3 பேர் வச்சிருக்கேன். இவங்க எப்படினாலும் எனக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அங்கே ஏதாவது தூரத்தில் ஏதாவது கட்ட முடிஞ்சாலுமே சத்தம் போட ஆரம்பிச்சிருங்க. வேற கண்டிப்பாக யானை வரும், வாழைக்கு வரும். இப்போ எப்போ இந்த இடத்துக்கு யானை வந்ததுங்க? உங்கள் வேலிக்கு பக்கமா? இது போன வாரம் முந்தின வாரம் திங்கட்கிழமை ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் முன்னாடியெல்லாம் இது அங்கே வந்து தான் போகுது. உள்ளே வரதில்லை. ஏன்னா வேலி போட்டுக்கணும் வரதில்லை. வேலி நைட்டு சோலார் கரண்ட்டுங்களா? சோலார் மின்வேலி மினிமமாக இருக்கும். அடித்த ஒரு சுருக்குன்று அவ்வளோதான். இது ஆரஞ்சுங்களா? 1 2 3 4 மரம் வச்சுருக்கேன். 4 மரம் இருக்குது மொத்தம். உங்கள் தோட்டத்தில் என்னென்ன மரம் நீங்கள் போட்டு விளைய வச்சு வந்தது? நான் விளைய வச்சதுன்னா ஆரஞ்சு சாப்பிட்றது. சாப்பிட்றது பாக்கு இருக்குது, வாழை இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்கேன் புதுசாக. அப்புறம் மாதுளம்பழம் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சுண்டக்காய் இருக்குது, கீரை வகைகளும் போட்டிருக்கீங்க. கீரை வகை நிறைய இப்போதான் இல்லை. இப்போ இந்த 2 மழைக்காக வெயிட்டிங். அப்புறம் போடணும். வந்துருச்சுங்களே மழை ஆரம்பிச்சு, போட வேண்டியது தான். இன்னொரு 10 நாள் நல்லாவே எதிர்பார்க்கலாம் மழையை. தண்ணி அங்கேருந்து வந்து தண்ணி விழுந்துட்டுருக்கு. எனக்கு தேவைன்னா கரண்ட் மோட்டர் சின்னது ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சிஜனுக்கு? இல்லை, வெளியில் தண்ணி எடுக்கிறதுக்கு. நிறைஞ்சிருச்சுன்னா வெளியே எடுத்து விட்டுருவீங்களா தண்ணியை? வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதாவது இந்த தொட்டியிலேயே வந்து உங்கள் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வந்து சேகரித்து வச்சுக்கிறீங்க. அதிலேயே நீங்கள் வந்து மீன் பண்ணை மாதிரி போட்டு அந்த மீனை வந்து உங்களை சாப்பிட்றதுக்காக பயன்படுத்திக்கிறீங்க. அதனால் என்ன வரைக்கும் சைஸில் இப்போ இருக்குங்கிறீங்க மீன்? இப்போ என்ன ஒரு 3/4 கிலோ சைஸில் மீன் இருக்கும். 3/4 கிலோ இருக்கும். தண்ணி நிறைய வெளியே எடுத்துருவீங்க? நான் எடுத்துருவேன். சரிண்ணா, நிறைய உங்கள்கிட்ட பேசணும் போல் இருக்குது. எனக்கு நீங்கள் இங்கே இருந்துருவீங்க, நான் திருப்பி போகணும். வாங்க போய்ட்டு மாடி வந்து போகணும். மண் வீடு தான் இல்லைங்களா? இதானே நான் செலவு இல்லை. அதோட இப்போ இங்கே செலவு கிடையாது எனக்கு. என்ன மண் இங்கே எடுத்துக்கலாம். காட்டுக்கல்ல பொறுக்கி இப்போ இந்த சோறு போட்டிருக்கேன். செலவு கிடையாது. 2 பேர் வேலைக்கு மட்டும் கூப்பிட்டா போதும். கிட்டத்தட்ட தற்சார்பு வாழ்க்கை மாதிரி தான் போல இருக்கு உங்களுக்கு. இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 2 அடி சோறு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மண் கல் உள்ள வச்சுருப்பீங்க. இதா அதான் சேஃப்டி அப்படி தான் வச்சுருக்கோம். அதான் மக்கள் இங்கே பாருங்க, கல் வச்சு நடுவில் மண் வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செலவு இல்லைங்கிறாரு. வாங்க கழுவுங்க. நாய் தட்டி விட்டுருச்சு. இதில் கழுவுங்க. ஏய் இதில் எடுத்துக்கங்க தண்ணி.
பியூர் தண்ணி எடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க. இல்லை பைப் தண்ணி வேணுமா? மக்களே இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடு சுற்றி வர ஒரு தோட்டம் போட்டிருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். சுற்றி வர எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காரு. அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸுக்கு மேலே ஒரு சரியான ஒரு காடுங்க. வரும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரியான காடுங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நீலகிரி சைடில் வந்து யானையை வந்து இந்த சமவெளி பகுதியில் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து இவர் வீடு வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கிராமம் இருக்குது. கிராமம் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர் போகணுங்களா? 200 மீட்டர் போனால் ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே ஒரு 27 வீடு மொத்தம் இருக்குங்களாமா. அங்கே 27 வீடு, இங்கே 2 வீடுங்களா? இங்கே 2 வீடு, மொத்தம் 29 வீடு. 29 வீடு. எந்த ஒரு கடை எதுவுமே கிடையாது. எதுனாலும் இவங்க காட்டு வழி தான் வரும். அண்ணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையானதெல்லாம் அவரே எல்லாமே போட்டுட்டு இந்த ஒரு காட்டுலேயும் அவர் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாருங்க. இது கருப்பாம்பூச்சிங்கண்ணா இது? எது? பரிசு இருக்குங்க. ஆமாம், வாங்க காட்டுங்க. அது இறந்துருக்கு. வண்டுங்களா? வண்டு. அக்கா இவர் தான் கீழ் வீட்டில் இருக்கார். இப்போ நீங்கள் கீழே ஒரு வீட்டில் இருக்கிறீங்களா? எவ்வளோ தூரங்கண்ணா வீடு? அப்படிங்களா? இது பண்ணுங்க அந்த வண்டு. மலைக்கு மட்டும் தான் வரும். மலை சீசன் மலைக்கு மட்டும் தான் வருங்களா? நைட். இது என்ன, இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க வண்டுக்கு? வண்டுன்னு தான் சொல்லுவோம். குண்டா இது கடிக்குமா? கடிக்காது. வெளிச்சத்துக்கு மட்டும் ஒரு செத்துறாது. செத்து போயிருங்களா? சரி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமின்னா ஒரு நல்ல ஒரு காட்டில் நல்லா காசு இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு இப்போ நோய் நொடி தேடி எத்தனை பேர் நோய் நொடி ஆயிடுச்சுன்னு எத்தனை பேர் ஆஸ்பத்திரியாக ஓடுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இப்போ உள்ள பெரிய ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்குங்க. நான் போய்க்கிறீங்களா? போய்க்கிறேன். பயம் இல்லை, அதான் பயம் இல்லைங்கண்ணா, வெளிச்சம் இருக்குல்ல. நானும் வரணும், கீழே ரோட்டுக்கு வரணும். வரீங்களா? கூப்பிட்டா தான் வருவேன். சரி. இப்போ கூப்பிடுவாங்க. ஓ, அவளை பாருங்க, இது அண்ணனோட வீடு. இதோட முடிஞ்சது. கரண்ட் எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இருக்கு. இது எத்தனை சென்ட்டுங்கண்ணா சொன்னீங்க? எதுண்ணா? இது 5 ஏக்கர். 5 ஏக்கரா மொத்தம்? இவரோட 5 ஏக்கரா? இல்லை 5 பேர். ஓ, 5 பேர் கூட்டு இது. அவங்கெல்லாம் கோழிக்கரையில் இருக்காங்க, நாங்களும் மச்சான் மட்டும் இங்கே இருக்கோம். வரீங்களா கீழே? ஆமாம், பஸ்க்கு வருவேன். பஸ்ஸில் ஒரு ஆள் வரணும். அப்படிங்களா? சரி வரணும். அப்படிங்களா? சரி. நல்ல ஒரு பள்ளத்தாக்குள்ளே இருக்குதாங்கண்ணா? ஆமாம், இது ஒரு குழிக்குள்ளே தான் இருக்குது. குழி அந்த சைடு. இது இப்போ இதுக்கு இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இது 2 சைடு எல்லா சுற்றி ஃபாரஸ்ட். இது சென்ட்ரலாக தான் இருக்கும். மக்களே, நம்ம இது வரைக்கும் போய் நம்ம வந்து வீடியோ எடுத்த கிராமத்துலேயே இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை சரியான ஒரு தனியாக ஒரு டேஞ்சரான ஒரு வாழ்க்கைங்க இது. யார் இருக்காதுண்டே துணைக்கு? சரி, நான் டபுள் போஸ்டே வைக்க விடு. எலக்ட்ரிக் ஃபென்ஸு குமிஞ்சுதான் வர்றாங்க. அதுவும் போட்டிருக்காங்க. 6 மணிக்கு மேலே லைன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், அங்கே இருக்குது கிராமம். மொத்தம் 27 வீடு அங்கே இருக்குது. மொத்தம் 29 வீடு. 27 வீடு அங்கே இருக்குது. 2 வீட்டில் ஒரு வீடு நம்ம பார்த்தோம். அதுக்கும் கீழே போனால் ஒரு வீடு. நமக்கு டைம் இல்லைங்க. இதுக்கு மேலே ஆனால் இருட்டாயிரும். அப்புறம் நம்ம கண்டென்ட் ஆயிடுவோம். என்ன சும்மா பொதுவாக கேட்குறேங்க. இப்போது தனியாக நீங்கள் இப்போ வெளியில் நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு ஒரு அந்த ஏதாவது செடி மரம் ஏதாவது உடைக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட எண்ணம் யானையா இது காட்டு அதே மாதிரி அதை நோக்கி தானே இருக்கும். இதனால ஒரு காடுங்கும் போது உங்களுக்கு எல்லாமே அப்படி தானே இருக்கும் இல்லைங்களா? நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இதுதான் யானை. யானைன்னா சவுண்டு போட்டுரும். ஆளுகளை பார்த்தா சவுண்டு போடாமல் இருக்காது. இன்னும் பலாப்பழ சீசனுக்கு நிறைய வந்துட முடியும். நிறைய வரும். வரவே முடியாது, பகலே வர முடியாது. டயர்டு. மாமரத்துலேருந்து கீழே வர முடியாது. இந்த காட்டுக்குள்ளே கூட வந்தாலும் மாமரத்துலேருந்து கீழே வர முடியாதுங்க. ஏன்னா எஸ்டேட்டில் நிறைய பலாமரம் இருக்குது. பலாமரம் இருக்குது. அதான் சரியான ஒரு வாழ்க்கைண்ணா. டூ வீலர் வச்சுருக்கோம், 4 வீலரில் வச்சுருக்கோம். ஆனால் தெரியும் அப்படியே போயிட்டு வரோம். அது மிருகத்துக்கு அப்படியே பார்த்து பக்குவமாக போயிட்டு வந்து. என்னோட வண்டி தான். உன்னுடைய ஜீப் ரொம்ப கண்டிஷன் ஆகி போச்சு போடுறீங்க. அது வேண்டான்னு வச்சுருக்கேன், வேற ஒரு வண்டி வச்சுருக்கேன். இது என்ன கொடுக்குறீங்களா? இல்லைண்ணா, இது ஆல் ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ரோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க. இது வந்து தனியாக இது ஒரு எஸ்டேட். என்ன எஸ்டேட்டு பேர்? இது கூட்டுநரி எஸ்டேட்னு சொல்லுவாங்க. கூட்டுநரி. அந்த புதூர் வந்து மேலே இருக்கிற புதூர் சரியான மேடை இருக்கும் இல்லைங்களா? அது ரொம்ப மேடு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகணும். நடந்து போகணுங்களா? 4 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து நடக்கணுங்களா? என்னண்ணா வாழ்க்கை இது.
பொண்ணாதா இவர் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு தெரியுங்களா? ஏன் கேட்குறீங்க? சரிண்ணா ரொம்ப நான் கீழே அது வரைக்கும் வரேன். வரீங்களா? இல்லை நான் நடந்து வரேன், நீங்கள் போங்க. வாங்க இறக்கி விட்றேன். இல்லை பரவாயில்ல, நம்ம மாமரத்தை இறக்கி விட்ருவாங்க. எனக்கு ஒரு வாக்கிங் கீழே அது வரைக்கும் பஸ் வரும்போது என் சம்சாரம் வருது. அப்படிங்களா? சரி நான் கூப்பிட்டு வரட்டுங்களா? இல்லை வேண்டாம், நான் இதுக்கு மக்களே இவங்களாம் எப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது என்ன காடு காட்டுற அது காட்டுற இது காட்டுற இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. இதில் என்ன ஒரு பயம் கலந்த வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு சரியான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. வீடியோ முழுக்க எனக்கு அவர் சொல்ல எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம்னா, தனியாக எப்படின்னா இந்த இடத்துல எப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்ட்டு தான். இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மிருகத்து கூட ஒன்றி பழகி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்குது. எப்படி நம்ம சர்வே பண்ணணும், எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். பாருங்க ரிட்டன் நம்ம வந்து போகிறோம். அந்த மாமரத்துலேருந்து மெயின் ரூட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லைங்க, அந்த ரூட் பிடிக்கிறக்கே நம்ம வந்து இப்போ குறுக்கு பாதை வழியாக போயிட்டுருக்குறோங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு போனதுனால நம்ம ரிட்டன் வெளியே போயிட்டுருக்குறோம். நம்ம போய் ஒரு முட்டுவோம் ஒரு ரோடு, அதுலேருந்து மட்டும் ரைட் எடுத்தோம்னா தான் வந்து மெயின் ரோடுங்க. இவருங்க பஸ் வந்துருச்சு, இந்த மக்கள்லாம் அப்படியே வராங்க. வராரு வரேங்கண்ணா. சரிண்ணா. இதுதான் வந்து கடைசி பஸ் இந்த ஊருக்கு. ஒரு நாளைக்கு 3 தடவை வண்டி வருதுங்களாமா. அதில் வந்து கடைசி வண்டி இதுதான். அதை தான் மக்கள் வந்துட்டுருக்காங்க. இங்கே தாங்க ஒரு சரியான சைஸான ஒரு மாடு நின்று இருந்தது. கேட்கணுதா? போயிடுச்சு. மணி என்ன ஆச்சு? மணி 6:10 மேலே ஆச்சுங்க. பாருங்க நம்ம லெஃப்டில் வந்தோம், இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் திக் ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ரோட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்குங்க, அங்கே போய் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். நம்ம ட்ராவல் பண்ணி வந்த வழியும் அவங்க வீட்டை பார்த்துட்டு நம்ம ரிட்டன் நம்ம வெளியில் போகிற வழியும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த காட்டில் நீங்கள் வந்து தனியாக இருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து மேல் கூப்புன்னு ஒரு இடம் பார்த்தீங்களா, இப்போ கீழ் கூப்புன்னு சொல்லி லெஃப்டில் ஒரு ரோடு போகும் பாருங்கள். அங்கேயும் சில கிராமங்கள் இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த காடு, இந்த மிருகம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே வந்து நமக்கு தான் வந்து விசித்திரமாக இருக்குது, புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுங்க. இங்கே பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது அவங்களோட வீடு. ஆமாம் பாருங்க இது வந்து கீழ்கூப்பு. இது நம்ம மேல்கூப்பு பார்த்தோம், இந்த வழியில் போனால் கீழ்கூப்புங்க. இது வந்து ஒரு இந்த நேரத்துக்கு போகிறது வந்து ஒரு சூசைடு பண்ணுறதுக்கு ஒரு சமம். ஏன்னா அது மூலம் நம்ம போகக்கூடாதுங்க, வனத்துறையும் போர்டு வச்சுருப்பாங்க அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆற்றுக்குங்க என்ன மாதிரி ஒரு வழின்னு இருட்டாயிட்டே போகுது. இவரு பாருங்க அதுக்கு மேலே யார் இருக்குது, பஸ்ஸை விட்டார் போலுக்கு, நடந்தே போறாரு. என்ன குருநாதா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ரோட்டில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே நமக்கு வந்து கருக்குன்னு இருக்குது. காரில் வர்றதுக்கே. சரி மக்களை பார்த்துக்குங்க, இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 30 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஆமரம்லேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா இந்த ஆற்றுல வந்து நிறைய பேர் துணி துவைக்கிறதுக்கு வருவாங்க, இந்த ஊர் கிராம மக்கள் எல்லாம். அதாவது இந்த நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லைங்க, அந்த வழியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் இங்கே தான் வந்து இங்கே தான் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து வருவாங்க. காரணம் அங்கே வந்து தண்ணி வசதி வந்து அவ்வளோவா கிடையாதுங்கிறனால. அவங்க எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க, துவைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பாறைகளில் வந்து காய வச்சு சாயந்தரம் போகிற பஸ்ஸில் வந்து அதே மாதிரி மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் துவைப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டின பாருங்க ஆறு, அங்கேயும் துவைப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வந்த பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து முடிஞ்சதுங்க. எங்க இந்த ஆரோட இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக பலாப்பழ மரங்க. அவர் நம்ம அண்ணன் சொல்லியிருப்பாருங்க, ரங்கசாமி அண்ணன், நீங்கள் மாமரத்துலேருந்து இங்கே வர வரைக்கும் தான் பிரச்சனை. இதான் வந்து பலாப்பழத்தோட்டம் நிறைய இருக்கிறதுனால இது வரைக்கும் வரதான் பெரிய
சவாலான காரியம்னு சொல்லியிருப்பாரு. அந்த வழியில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வந்து யானை வந்து வராதுங்க. காரணம் வந்து மக்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் உஷாரான ஒரு மிருகம். அது வந்து இப்போ வராது. நைட்டு ஒரு 11 பல சீசனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யானை நிற்கும். இன்னொரு தகவல் கூடுதலாக சொல்கிறேன். இந்த இடத்துல பட்டாம்பூச்சி வந்து அதிகமாக இருக்குங்க. நீங்கள் பகல் நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டாம்பூச்சி பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சி நிறையா இருக்கும். ஃபோட்டோஸில் எடுக்கலாங்க. அதாவது சுற்றுலா வரவங்க இது வரைக்கும் வருவாங்க, இங்கே வண்டி நிறுத்திட்டு இங்கே குளிப்பாங்க, பிக்னிக் மாதிரி சாப்பிடுவாங்க, போவாங்க. இதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை கிடையாதுங்க. இது எங்கே போகுது, எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரூட்டு உள்ளூர்காரங்களுக்கே நிறைய பேர் தெரியல. நீலகிரியில் இருக்கிறவங்களுக்கே இந்த வழி நிறைய பேருக்கு தெரியலிங்க. அந்த மாதிரி வழியில் தான் நம்ம இப்போ வந்தோம். அதில் தான் ஒரு கிராமத்தையும் பார்த்தோம். அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணனையும் பார்த்தோம். சரி மக்களே, வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டைம் ஆயிடுச்சு. பாய்.